என் பிள்ளைகள் ஆற்றுகிற பணியை சொல்லி முடிக்க முடியாது. அது நீண்ட நெடிய ஒரு பதிவு. மக்கள் படுகிற துயர். மீத்தேன் போராட்டமா? முதலில் நாம் தமிழர் பிள்ளைகள். காவிரி நதிநீர் உரிமையா? நாம் தமிழரும் நானும். மீனவர் பிரச்சனையா? முதலில் நாம் தமிழர் பிள்ளைகளும் நானும் என் உறவுகளும் தான். எல்லா சிக்கலுக்கும் முதலில் முகம் கொடுப்பவன் எவனோ அவன்தான் என் மண்ணில் முதல்வன், அவன்தான் இந்த நாட்டின் பிரதமர். என் மக்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று துடிப்பவன் எவனோ அவனே உண்மையான இந்த நாட்டின் தலைவன். அப்படி இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இன்னும் பெருமையோடு பேசிக்கொள்கிறார்கள், நாங்கள் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று. என் தம்பி காசிராமன் செய்தி அனுப்பியிருக்கிறான். பழையபாளையத்திலே ஒரு எரிமலை போல பற்றி எரிகிறது மீத்தேன் எடுக்கிற இடத்திலிருந்து நெருப்பு என்று. என் நிலம் நஞ்சாகி, என் மூச்சு காற்று விஷமாகி, என் நீர் நஞ்சானால் நான் எப்படி வாழ்வது? இதை சிந்திக்காத தலைவர்களிடத்திலே நாம் எதற்காக அதிகாரத்தை கொடுக்க வேண்டும்? மீத்தேன் எடுப்பதற்கு என்ன செய்வாய் சீமான்? ONGC என்கிற ஒரு நிறுவனம் நாங்கள் அதிகாரத்தில் வந்து உட்காரும் போது அதுவே இடத்தை காலி பண்ணி கொண்டு போய் செல்லும். அதுவே இடத்தை காலி பண்ணும். எரிகாற்றுக்கு என்ன செய்வாய்? ஆடு மாட்டு கழிவிலும் மக்கிய இலைதலை கழிவிலும் குப்பை கிடங்கை உருவாக்கி அதில் சேமித்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயோகேஸ் தயாரித்து கொள்ள முடியும் என்கிற சூழல் இருக்கும்போது என் நிலத்தை கெடுக்கிற, மக்களின் நலத்தை கெடுக்கிற அந்த நச்சு திட்டங்களை அகற்றிவிட்டு இயற்கைக்கு எந்த கேடும் வராத அந்த இயற்கை எரிகாற்று முறைக்கு நாங்கள் திரும்புவோம். எல்லாவற்றுக்கும் மாற்று திட்டம் எங்களிடத்திலே உண்டு. இங்கே என் தங்கை வரும்போது சொல்லி கொண்டு வந்தால் பருத்தி ஆலை, சர்க்கரை ஆலை எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று, பால் உற்பத்தி ஆலை எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று. இந்த ஆலைகள் எல்லாம் நிலத்திற்கு, நீருக்கு, காற்றுக்கு நஞ்சாகாது, கேடு விளைவிக்காது. ஆனால் இவர்கள் சொல்கிற சிப்காட் நச்சு கழிவுகளை வெளியிடும், தொழிற்சாலை கழிவுகளை வெளியிடும், பீங்கான் தயாரிப்பது, பிளாஸ்டிக் தயாரிப்பது, பாலித்தீன் தயாரிப்பது போன்ற தொழிற்சாலைகளை நிறுவி நம் நிலத்தை, நம் வாழ்விடத்தை நஞ்சாக்கி நாசமாக்கி விட்டு போய்வார்கள். மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். அண்ணன் சொல்கிறேன் என்று வேண்டாம், நீங்கள் ஒரு ஆய்வு எடுத்து பாருங்கள். 100 பேர் மரணம், குறைஞ்சது 90 பேர் புற்றுநோயால் மரணம். முன்பெல்லாம் நாம் சிறுபிள்ளையாக இருக்கிற போது எப்பவாவது யாருக்காவது சொல்வார்கள் அவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது என்று. அவர் அதிகமாக புகையிலை பிடிப்பவர் அல்லது சுருட்டு பிடிப்பவர், பீடி பிடிப்பவர், சிகரெட்டு பிடிப்பவராக இருப்பார், அல்லது பான்பராக் போடுவராக இருப்பார். எனக்கு தெரிந்தே என்னுடைய தம்பி ராசு மதுரவன் தெரியும், என்னுடன் பிறந்தவன், மாயாண்டி குடும்பத்தார் படத்தை இயக்கியவன். பான்பராக்கு பழக்கத்தாலேயே அவனுக்கு அந்த தொற்று வந்துட்டது. இப்போ என்னுடைய மைத்தன் செல்லப்பா கலை இயக்குனர் உதவியாக இருந்தான். பான்பராக்காலை புற்று, மரணத்தை தெரிந்தே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாமா புற்று வந்துருச்சு மாமா, 1 வருஷம் சொல்லியிருக்காங்க மாமா, அப்போ என்ன மாமா அப்படின்னு. அவனுக்கு வேண்டிய மருத்துவ உதவியைத்தான் நாங்கள் செய்ய முடியுமே ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. இது தெரிந்தே இந்த சமூகத்தில் நடக்கிறது. இதை ஒழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். நாங்கள் அதிகாரமற்ற எளிய மக்கள், எங்களால் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், உங்களோடு சேர்ந்து கட்டிப்பிடித்து ஆறுதலாக ஆள முடியும். ஆனால் எதையும் தீர்க்கிற உயரத்தில் நாங்கள் இல்லை, கேட்கிற உயரத்தில் இருக்கிறோம். உங்கள் பிரச்சனை கேட்கிற இடத்தில் இருக்கிற எங்களை தீர்க்கிற உயரத்திற்கு உயர்த்தும். அதுதான் எல்லா துன்ப துயரத்திற்கும் தீர்வு. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை. சாதனை என்பது நம் வெற்றியில் இருக்கிறது. இவர்கள் வெல்வார்களா, இவர்கள் வெல்லவார்களா? இந்திய நாடாளுமன்றத்தில் போய் யார் பிரதமராவது? இவர்கள் பிரதமராகி, காங்கிரசும் பாரதிய ஜனதா பிரதமராகி உங்களுக்கு என்ன ஆனது? என்ன ஆனது? திமுக 39 இடம் என்று போனது. யார் பிரதமர்? மோடி பிரதமர். என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லை. உங்கள் உரிமைக்காக ஒரு முறை குரல் எழுப்பி பேசியது உண்டா? நாங்கள் இத்தனை சொல்லுகிறோமே, மீத்தேன் ஈத்தேன் ஏன் இயற்கை எரிவாயுவை நம்ம எடுக்க முடியாது, மூடுவோம், ONGC எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஆடு மாட்டு கழிவு, ஆடு மாடு வளர்ப்போம்,
வளர்ப்போம். மாடு வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம். மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை, மக்கிய இலைதலை கழிவுகள், குப்பை மேடு, அதிலிருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிக்கலாம். நெய்வேலி பழுப்புக்கு நிலக்கரி மூடுவோம். மாற்று அந்த இடத்தில் இனிமேல் மீள் குடியேற்றம் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? முழுக்க சூரிய ஒளியில் மின் தகடு, காற்றாலை மின்சாரத்தை போடுவோம். எடுப்போம், எவ்வளவு வேணாலும் எடுப்போம். காற்றுக்கு கேடில்லை, நீருக்கு கேடில்லை, நிலத்துக்கு கேடில்லை, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என் பூமி தாய்க்கு, என் இயற்கை அன்னைக்கு எந்த நோயும் வராது. தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும். என் பூமி தாய்க்கு வந்தால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் வரும். எல்லா உயிர்களுக்கும் வரும். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம். நானும் என் தங்கை காளியம்மாவும் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டு அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு. இந்த கூட்டம் ஓட்டுக்காக நிற்கிற கூட்டம் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற கூட்டம். எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு, அது என் இனத்தின் நலம்தான், அதுதான் எங்கள் தன்னலம். உரிமையை இழப்பது என்பது உயிரை இழப்பதற்கு ஒப்பானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இதுதான் நம்ம முன்னவர்கள் நமக்கு கற்பித்த கோட்பாடு, அவர்கள் முன்வைத்து போராடிய கோட்பாடு, தத்துவம் இதுதான். உயிரை இழக்கலாம், ஆனால் உரிமையை இழக்கக்கூடாது. சீமான் தன் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட ஒருவரின் இழப்பு, என் குடும்பத்திற்கான இழப்பு, அவ்வளவுதான். ஆனால் என் உரிமையை இழப்பது என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசியத்திற்கான இழப்பு. காவிரியில் நதிநீர் உரிமையை இழப்பது என்பது தஞ்சை காவிரி படுகையில் வாழ்கிற வேளாண்குடி மக்களுக்கான இழப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் உரிமை இழப்பு. பாதி மாவட்டங்கள் காவிரி கூட்டு குடிநீரை நம்பித்தான் இருக்கிறது. நான் பிறந்த சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டமும் சேர்த்துத்தான். அந்த உரிமையை இழக்க வைத்தது யார்? 450 டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இப்ப 150 டிஎம்சிக்கு மன்றாட வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன? இந்த கட்சி ஆட்சிகள் தான். தண்ணியை தர மறுப்பது யார்? காங்கிரஸ். தண்ணியை கேட்டு தண்ணியை கொடுக்க மறுப்பது யார்? பாரதிய ஜனதா. மேகதாதையில் அணை கட்டியவே தீர்வேன், காங்கிரஸ். கட்டியே தீர வேண்டும், பாரதிய ஜனதா. என் உரிமையை பறித்துக் கொள்பவனுக்கு, என் உரிமையை தர மறுப்பவனுக்கு எதற்கு என் ஓட்டு என்கிற கேட்கிற நாள் இதுதான். அதை கவனமா வச்சுக்க. உன் உரிமைக்கு எதிராக இருப்பவனுக்கு, உன் உணர்வுக்கு எதிராக இருப்பவனுக்கு, உன் உயிருக்கு எதிராக இருப்பவனுக்கு நீ வாக்களித்தாய் என்றால் நீ மான தமிழ் மகனாய் என்பதை நீ சிந்தித்து பார்த்துக்கணும். காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது, கச்சத்தீவு உரிமை பறிபோனது. எடுத்து கொடுத்தது யார்? இதே காங்கிரஸ். அந்த உரிமையை பறிகொடுத்தது யார்? காங்கிரஸ். பறிகொடுக்கும் போது பதவியில் இருந்தது யார்? திமுக. ரெண்டும் என்ன? கூட்டு. வேண்டியது என்ன? உன் ஓட்டு. நீ அதை போட்டு மானம்ங்கிறது தமிழனுக்கு இப்போ வார்த்தையில் தான் இருக்கு, வாழ்க்கையில் இல்லை. முன்பு மானத்துக்காக உயிரை விட்டான். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இது. ஆனால் இன்னைக்கு உரிமை பறிபோவது என்பது கூட தெரியாமல், அதை பறித்தவன் யார் என்பதும் தெரியாமல் அவனுக்கே வலிமையை கொடுத்து கொண்டிருப்பது. ஆடு அறுக்கிறவனே நம்பும். அது மாதிரி நமக்கு எவன் துன்ப துயரத்தை தருகிறானோ, அநீதி இழைக்கிறானோ, அவனுக்கே மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய கொடுமையாகிவிடும், ஏமாற்றாகிவிடும். முல்லை பெரியாற்றில் நதிநீரை பெற முடியவில்லை, பெற்று தர முடியவில்லை இவர்களால். இந்த திராவிட கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? கூட்டு சேர்ந்து ஓட்டு கேட்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க தான் ஆள்றாங்க. முல்லை பெரியாற்றில் தண்ணீர் கேட்டால் என்ன நிலை? இல்லை, அடித்து விரட்டுவார்கள். காவிரியில் தண்ணி கேட்டால் கன்னடர்கள் அடித்து விரட்டுவார்கள்.
அடித்து விரட்டுகிற கட்சி ஆட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமை, தேச பற்று பேசுவார்கள். ஏமாந்து விடாதே, வெற்று ஏமாற்று. அங்கே கம்யூனிஸ்ட் தர முடியாது தண்ணீர், காங்கிரஸ் தர முடியாது தண்ணீர். கர்நாடகாவில் தர முடியாது தண்ணீர், காங்கிரஸ் தர முடியாது பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்தியா, பாரத தேசம், நாட்டு பற்று எல்லாம் பேசுவான், எல்லாம் பேசுவான். ஒரு வார்த்தை பேச சொல்லு, காவிரி நதி நீர் என்னன்னு பாரதிய ஜனதாவை, காங்கிரஸ். மேகதாதுவில் அணை கட்டுவேன் என்கிறார்களே கன்னடர்கள், உங்கள் கருத்து என்ன கேளு, கேட்டுட்டு அப்புறம் ஓட்டப்படு, கேட்டு ஓட்டப்படு, சொல் பாப்போம். என் விளைநிலங்களை பறிக்கிறார்களே, 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் என்று, சிப்காட் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை என்று, இதிலே உங்கள் கருத்து என்ன? நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே குறைவாகத்தான் இருக்கிறது. விளைநிலங்களை நம்பி வாழ்கிற வேளாண் குடிமக்கள் தான் தற்சார்பு பொருளாதாரத்திலே தண்ணீர் விளைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பறிக்கிறாய், தொழிற்சாலை கட்டி விடுவாய். உணவு தேவைக்கு நாளைக்கு வேளாண்மை செய்ய வேண்டிய அவசியம் வந்தால் எங்கே போய் வேளாண்மை செய்வாய்? எங்கே செய்வாய்? இந்த மக்கள் விசித்திரமானவர்கள். விளைநிலங்களில் மாளிகை கட்டுவார்கள், மொட்டை மாடியில் கத்தரிக்காய், தக்காளி வளர்ப்பார்கள். எப்படி? கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் தொட்டி வச்சு வளர்ப்ப, வாழை, கரும்பு, தென்னை எல்லாம் இப்படி வளர்ப்ப, அதையும் மொட்டை மாடியில் வளர்த்துருவியா? எப்படி? வேடிக்கையா இருக்கும் இவர்கள் செய்வது. ஆழ்ந்து யோசிச்சுப்பார். ஒரு கருத்து இருக்குதா? இந்த சிப்காட் தொழிற்சாலை எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில்? அதனால அடைந்த வளர்ச்சியை ஒன்று சொல்லு, அடைந்த வளர்ச்சியை சொல்லு. ஆட்சியாளர்கள் கமிஷன் வாங்குவதற்கு பயன்பட்டிருக்கே ஒழிய அடைந்த வளர்ச்சி ஒன்று சொல்லு, ஏதாவது சொல்லு. அந்த ஆலைகளில் இருந்து வர்ற நச்சு கழிவுகளை என் ஆறுகளில் கொட்டினாய், என் நிலத்தில் கொட்டினாய், என் நீரை நஞ்சாக்கினாய், என் நிலத்தை நஞ்சாக்கினாய். அதை தவிர நீ சாதித்தது என்ன? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொழிற்சாலை இல்லாத எப்படி வளர்ச்சி அடைவாய்? அடைய முடியும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். சர்க்கரை ஆலைன்னா என்ன? கரும்பு, பல 1000 ஏக்கரில் கரும்பு, கரும்பில் இருந்து சர்க்கரை ஆலை, சர்க்கரையிலிருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பில் இருந்து சர்க்கரை, வெல்லம், அந்த கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. எத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் மக்களின் வாழ்விடத்திலே? ஏன் அந்த சிந்தனைக்கு வரவில்லை? மாற்று சிந்தனைக்கு வரவில்லை? இந்த ஆட்சியாளர்கள், கட்சிகளின் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி வாக்கை பறிப்பது என்பதுதான். அதை பற்றியே தான் சிந்திப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்தனை இருக்கும். தலைவர்களுக்கு மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றிய சிந்தனை இருக்கும். எங்கள் தலைவன் போர் சூழலிலும் செல்போன் டவரை வைப்பதற்கு வந்து கேட்டார்கள், அலை கோபுரங்களை. அவர் கேட்கிறார், இது சிட்டுக்குருவிகளை கொன்று விடுமாமே இந்த அலைக்கதிர், அலைவீச்சு? ஆமாம், அது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. அப்போ வேணாம், என் நிலத்தில் வைக்க முடியாது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அப்போது எப்போது சிட்டுக்குருவிகளுக்கு பாதிப்பில்லாத ஒரு இது வருதோ, தொழில்நுட்பம் வருதோ, அன்னைக்கு எங்கள் நாட்டில் வச்சுக்கிறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்று சொன்னவர். சிட்டுக்குருவி செத்துக்கூடாதுன்னு நினச்சவர். ஏன்? தலைவன் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டு விடும்னு. உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் சிங்கள இராணுவ வீரர்கள், இந்த பக்கம் நம்மகிட்ட இருக்க அணை உடைச்சி விட்டா, வெட்டி விட்டா மொத்த பேரும் செத்து மிதந்து போயிடுவான். தலைவர்கிட்ட சொல்லும்போது கூடாது. ஏன்? தண்ணியை வெட்டி விட்டா நம் மண்ணின் வளத்தையும் அரிச்சு கொண்டு போய்விடும். அதனால் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நாம் செத்தாலும் சரி அந்த வேலையை செய்யக்கூடாது என்று நின்றவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். மண்ணை, மக்களை நேசிக்கிறவனுக்கு தான் அப்படி சிந்தனை வரும். அப்படி இல்லை. நீ இழந்த உரிமை 1-2 இல்லை, உன்னுடைய தாய் நிலத்தில், உன்னுடைய தமிழ்நாட்டில், உன் நீதிமன்றத்தில், உன் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை நீ வச்சிருக்கிய? இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? இன்னும் வந்தால் பெற்றுத் தருவோம், இதுதான். வந்தபோது ஏன் தரவில்லை சொல்ல முடியாது. ஒன்றும் கிடையாது. என்ன உரிமை நீ வச்சிருக்க சொல்லு. ஒன்னே ஒன்று, கல்வி. கல்வி மாநில உரிமையாக இருந்தது.
அது எப்படி மத்திய அரசு கிட்ட போனது? எடுத்துக்கிட்டு போனது யார்? இந்த காங்கிரஸ். எடுக்கும்போது அதிகாரத்தில் இருந்தது யார்? இந்த திமுக. ஆனால் இங்க என்ன சொல்லும்? மாநிலத்தில் தன்னாட்சி, மாநில உரிமைகள் என்று பேசும். நல்லா நுட்பமா கவனி. இந்திய கட்சி காங்கிரஸ், இந்திய கட்சி பாரதிய ஜனதா, இந்திய கட்சி கம்யூனிஸ்ட், அந்தந்த மாநிலங்கள் என்று வருகிற போது அந்தந்த மாநில நலனையே பேசும். மாநில நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக. அது தேர்தல் என்று வருகிற போது, எப்போ பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய நலனை பேசும். இப்ப எப்படி பாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். எப்படி பார்த்து, எப்படி நுட்பமா பார்த்துக்க. ரெண்டு பேரும் வேற வேற இல்லை. ரெண்டு பேரும் யார்? தமிழ் தேசிய மக்களின் வரலாற்று பகைவர்கள், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஜென்ம எதிரிகள். அவனுக்கு ஒரே நோக்கம்தான், நம்மளை ஒழிச்சிடணும். எந்த உரிமையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. இப்ப ஒருத்தன் எந்திரிச்சு வர்றான், வரலாற்றில் முதலா ஒருத்தன் நிமிர்றான், அவன் ஒரு பெரிய படையை திரட்டுறான். அவனிடத்தில் ஒன்றுமில்லை, ஆக சிறந்த கருத்தை தவிர, தத்துவ கோட்பாட்டை தவிர. அவன் திரட்டுகிறான், அவனினும் இளைய பிள்ளைகளை ஒரு படையாக கட்டுகிறான். என்ன நடக்குது? கூட்டம் கேட்டால் அந்த இடத்துல அனுமதி இல்லை. அனுமதி முதல்ல மறுத்தால் வேற இடம் கேட்கறது, கடைசி நொடியில் ரத்து பண்றது, நீக்கிறது. அங்க யார் ஆள் நடமாட்டம் எங்கு இல்லாமல் இருக்கும் அங்கு போய் பேசிட்டு போ. எப்படி இருக்கு? என்னை பார்த்து எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளின் உடன் பிறந்தவனே. இரு